நெஞ்சில் குடியிருக்கும். இப்போ தமிழக அரசியலில் ஒரு விஷயம் ரொம்பவே பேசப்படுது. எல்லாருடைய கவனமும் ஒரே இடத்துல திரும்பி நிற்குது. அந்த இடம் வேற எதுவும் இல்லை, ஈரோடு. காரணம் என்னன்னா, கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழகத்தில் முதல் முறையாக பொதுவெளியில் விஜய் அவர்கள் மக்களை நேரில் சந்திக்க இருக்கிற முக்கியமான அரசியல் நிகழ்ச்சி அங்கே தான் நடக்க போகுது. அதனால தான் இந்த ஈரோடு பரப்புரை கூட்டம் அரசியல் வட்டாரங்களிலும் தொண்டர்கள் மத்தியிலும் பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மட்டும் இல்ல, உலகத்துல எந்த மூலையில நம்ம வகைரா இருந்தாலும் அவங்க எல்லாருமே நம்மளோட உயிர் தான், அவங்க எல்லாருமே நம்மளோட உறவு தான். இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் மக்களை சந்தித்த நிகழ்ச்சிகளை நாம பார்ப்போம். காஞ்சிபுரத்துல நடந்த உள்ளரங்கு சந்திப்பு. இந்த சந்திப்புல QR கோட், பாஸ், குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தொண்டர்கள் மட்டுமே அனுமதி அப்படின்னு ரொம்பவே கட்டுப்பாட்டுகள் இருந்தது. நமக்கு எப்பவுமே மக்கள் தாங்க, மக்களுடைய பிரச்சனை பத்தி பேசுறது தான். இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறோம். அதற்கு பிறகு புதுச்சேரியில் நடந்த மாநில மக்கள் சந்திப்பு. அங்கேயும் அதே மாதிரி பாதுகாப்பு நெறிமுறைகள். புதுச்சேரியை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் அனுமதி, தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு அனுமதி இல்லை. இதெல்லாம் ஏன் அப்படின்னா ஒரே ஒரு காரணம்தான், கூட்ட நெரிசல் வரக்கூடாது, யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது. அந்த வரிசையில் தான் இப்போ கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் அவர்கள் தமிழகத்தில் பொதுவெளியில் மக்களை சந்திக்க போகும் முதல் நிகழ்ச்சியாக இந்த ஈரோடு பரப்புரை கூட்டம் அமைய போகுது. இந்த நிகழ்ச்சி இன்று காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும் நடக்க இருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறைக்கு அருகே இருக்கிற மூங்கில் பாளையம் என்ற இடத்துல இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த கூட்டத்துக்கு தாவேகா தரப்புல முதல்ல 75,000 பேர் கலந்துக்க அனுமதி கேட்டதாக சொல்லப்படுது. ஆனால் பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு காவல்துறை 35,000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி கூட்ட நெரிசல் வராத வகையில் ஒரு விஷயமும் ரொம்ப கவனமாக திட்டமிட்டு செய்யப்பட்டு வருது. இந்த அனுமதியே இந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது என்பதற்கான ஒரு உதாரணம்தான். இந்த முழு பரப்புரை கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை முன்னின்று நடத்துபவர் யாருன்னா, முன்னாள் அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு தாவேகாவில் இணைந்த அவர் தாவேகாவின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வருகிறார். ஈரோடு அவருடைய சொந்த மாவட்டம் என்பதால் இந்த கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்தணும்னு ரொம்பவே ஆர்வத்தோடவும் எதிர்பார்ப்போடவும் அவர் இந்த ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார். தாவேகாவில் இணைந்த பிறகு அவர் தலைமையில் நடக்கிற முதல் பெரிய பொதுவெளி கூட்டம் என்பதால் இந்த நிகழ்ச்சி அவருக்கே தனிப்பட்ட முறையில் கூட முக்கியமானதாக இருக்குது. இந்த பரப்புரை கூட்டம் நடக்கிற இடம் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு பெரிய நிலம். இந்த இடம் இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமானது. இந்த இடத்தை பயன்படுத்துவதற்காக வாடகை மற்றும் முன்பணம் சேர்த்து கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் தாவேகா தரப்பில் செலுத்தப்பட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் இடத்தை சுத்தமாக திருப்பி கொடுக்கணும், எந்தவித அசம்பாவிதங்களும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற பல நிபந்தனைகளோட இந்த இடத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டு இருக்கிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இதுவரை தாவேகா நடத்திய எந்த கூட்டத்திலும் இல்லாத அளவுக்கு ரொம்ப பலத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது. தொண்டர்கள் நிற்கிற இடத்துக்கும் விஜய் அவர்கள் பேச போகும் பிரச்சார வாகனத்துக்கும் நடுவில் பெரிய இடைவெளி வச்சிருக்காங்க. அந்த இடைவெளியில தாவேகா தொண்டரை பாதுகாப்புக்காக நிற்க போறாங்க. அதே மாதிரி தாவேகா நிர்வாகிகளுக்காக தனி கேலரிகள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. பெண்களுக்காக மட்டும் 4 தனி பெட்டிகள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு பெட்டியிலும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலேயே பெண்கள் மட்டும் நிற்க அனுமதி இருக்கும்னு சொல்லப்படுது. அதனால பெண்கள் பாதுகாப்பா நிகழ்ச்சியை பார்க்க முடியும். இந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய தொண்டர்களுக்கான நுழைவு வழியும் வெளியேறும் வழியும் தனித்தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவசர நேரத்தில் ஆம்புலன்ஸ் அல்லது தீயணைப்பு வாகனங்கள் எந்த தடையும் இல்லாமல் உள்ள வரவும் வெளியே போகவும் தனி வழித்தளங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. குடிநீர் வசதி, ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் தண்ணீர் பாட்டில், கழிப்பறை வசதி, மருத்துவ வசதி எல்லாமே தேவையான அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்லப்படுது. முழு நிகழ்ச்சியும் 44 CCTV கேமராக்கள் மூலமாக கண்காணிக்கப்பட போகுது. காவல்துறை விதித்துள்ள நிபந்தனைகளும் ரொம்ப முக்கியமானவை. நிகழ்ச்சி தொடங்கும் நேரத்திற்கு முன்னாடியே தொண்டர்கள் அந்த இடத்திற்கு வரக்கூடாது. குறிப்பிட்ட நேரத்திற்கு 1 மணி நேரம் முன்பு தான் அனுமதி.
உயரமான மரங்கள், கட்டிடங்கள், மின் கம்பங்கள் மேலே யாரும் ஏறக்கூடாது. விஜய் அவர்கள் வரும்போது ரோடு ஷோ, ஊர்வலம், வரவேற்பு நிகழ்ச்சிகள் எதற்கும் அனுமதி இல்லை. அவருடைய வாகனத்தோடு சேர்த்து அதிகபட்சமாக 10 வாகனங்கள் மட்டுமே வரணும்னு காவல்துறை தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் குறித்து செங்கோட்டையன் செய்தியாளர்களிடம் பேசும்போது பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, எந்த அசம்பாவிதமும் நடக்காது, தொண்டர்கள் பாதுகாப்பாக வந்து தலைவர் பேச்சை கேட்டு பாதுகாப்பாக வீடு திரும்பணும் அப்படின்றது தன்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், கை குழந்தைகளோடு இருக்கிறவங்க பாதுகாப்பு காரணமாக இந்த கூட்டத்துக்கு வர வேண்டாம் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. இதே தான் விஜய் அவர்களோட விருப்பம்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. பெரியார் பிறந்த மண் ஈரோடு. இந்த மண்ணில் நடக்கிற இந்த பரப்புரை கூட்டம் வெறும் தேர்தலுக்கான அரசியல் கூட்டம் மட்டும் இல்லை, நாளைய தமிழக அரசியலுக்கு ஒரு புதிய பாதையை காட்டுற ஒரு நிகழ்வாக அமையும் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் எல்லாம் பேசப்படுது. அதனால தான் இந்த கூட்டம் மீது இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. இப்போ எல்லோருடைய மனசுல இருக்கிற ஒரே கேள்வி என்னன்னா, ஈரோட்ல விஜய் அவர்கள் என்ன பேச போறாரு, தமிழக அரசியலுக்கு அவர் என்ன செய்தியை சொல்ல போறாரு. இந்த திமுகவை நம்பாதீங்க, அவங்களுக்கு உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது தான் அவங்க வேலையே. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இப்ப கூட கரூரை பத்தி பேசுவேன்னு எதிர்பார்த்திருப்பாங்க, அதை நான் கொஞ்சம் அப்புறமா பேசுறேன். பட் இப்போ நம்மளுடைய விஷன் என்னன்னு சொல்லணும்னு நான் கொஞ்சம் ஆசைப்படுறேன். நம்ம ஆட்சிக்கு வந்தா, அது என்ன வந்தா, வருவோம். மக்கள் கண்டிப்பா நம்மளை வர வைப்பாங்க. மக்களுக்கான ஆட்சியை மக்களே விரும்பி வர வைக்கத்தானே செய்வாங்க. அப்படி மக்களால் அமைக்கப்பட போற நம்ம ஆட்சியில நம்ம என்ன செய்ய போறோம்ன்றது அதுக்கான அந்த தேர்தல் அறிக்கையில அதுக்கான விளக்கத்தை டெஃபினட்டா கொடுப்போம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா லைட்டா நான் கொஞ்சம் அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும். காரும் தான் லட்சியம். அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும். ஒவ்வொரு வீட்லையும் குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கணும். அதுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியில பாடத்திட்டத்தில் சீர்திருத்தம் செய்யணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு மக்கள் எல்லாரும் பயம் இல்லாம நம்பி போற மாதிரி மாத்தணும்.